ஹே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இப்ப இருக்க வாழ்க்கையில உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கேனா அப்படின்னு உங்க மனசுல ஒரு தயக்கமான பதில் வந்தா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கும். நம்ம கிட்ட ப்ளூ பிரிண்ட் இல்ல. ப்ளூ பிரிண்டா என்ன அது அப்படின்னு கேட்க தோணுதுல, சொல்றேன். ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு என்ஜினியர் ஒரு ப்ளூ பிரிண்ட ரெடி பண்ணுவாரு. அதுல எங்க தூண் வரணும், எங்க சுவர் வரணும், எங்க ஜன்னல் வரணும்னு எல்லாமே தெளிவா இருக்கும். ஒருவேளை அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாம ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சா அது எப்படி இருக்கும்? நிறைய மீம் பார்த்திருப்பீங்க. ஸ்டெப்ஸ்ல டாய்லெட் இருக்கும், அந்தரத்துல வாசக்கதவு இருக்கும், படிக்கட்டு நேரா போய் சீலிங்க முட்டும். இந்த மாதிரி ஒரு பிளான் இல்லாம பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணா அது எங்க பார்த்தாலும் கம்பி செங்கல்னு ஒரு குழப்பமான பில்டிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நமக்கான ப்ளூ பிரிண்ட் இல்லாம நம்ம கண்டபடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்குள்ள ஒரு திருப்தியே இல்லாம இருக்கு. நம்ம லைஃபோட ப்ளூ பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறத. ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு சிலை வடிக்கும் சிற்பி இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய பாறையை கொடுத்தாங்க. அந்த பாறையில ஒரு அழகான சிலைய செதுக்க சொன்னாங்க. அந்த சிற்பி அந்த பாறையை வாங்கிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா தட்டிட்டு அப்புறம் தான் சுத்தியெல்லாம் உளி எடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த பாறைக்குள்ள எந்த ஷேப்ல சிலை இருக்குன்னு அவர் ஃபர்ஸ்ட் மைண்டுக்குள்ள கண்டுபிடிச்சாரு. அப்புறம் தான் தேவையில்லாத கல்லெல்லாம் அவர் தட்டி எடுத்தாரு. அந்த சிற்பி பாறையை பார்க்கும்போது அது அவருக்கு வெறும் கல்லா தெரியல, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு அழகான சிலையா தான் தெரிஞ்சது. அதே மாதிரி நீங்களும் உங்களோட பெரிய பாறையா நினைச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள பலவிதமான திறமைகள், ஆசைகள், கனவுகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் நீங்க பார்க்காம மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, உலகம் என்ன பண்ணுதுன்னு பார்த்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுனா என்ன? நம்பர் 1, உங்க ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு உண்மையாவே என்ன பண்ண பிடிக்கும்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம மனசுக்கு நிம்மதி தர விஷயம் என்ன? ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்களை உசுப்பேத்துற விஷயம் அதுன்னு கண்டுபிடிங்க. நம்பர் 2, உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க மத்தவங்களை விட எந்த விஷயத்துல நல்லா பண்ணுவீங்க? அது பேசுறதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், கணக்கு போடுறதா இருக்கலாம், இல்லனா யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களை சமாதானப்படுத்துறதா இருக்கலாம். உங்களோட தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தூண் மாதிரி. அடுத்து நம்பர் 3, உங்க பலவீனம் என்னன்னு ஒத்துக்கங்க. பயம், சோம்பேறித்தனம், கோவம், தள்ளி போடும் பழக்கம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத கற்கள். இந்த கற்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு முதல்ல நீங்க ஒத்துக்கணும். அப்பதான் அந்த சிற்பி தேவையில்லாத கல்லை தட்டி எடுத்த மாதிரி இந்த பலவீனங்களையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட இருந்து நீக்க முடியும். இந்த 3 விஷயங்களும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்டோட முதல் படி. அந்த சிற்பி மாதிரி நீங்களும் உங்களோட உண்மையான வடிவத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத பயம், குழப்பம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் தட்டி எடுத்துட்டு உங்களுக்குள்ள இருக்க அழகான சிலைய, அதாவது உங்க சிறந்த வாழ்க்கைய நீங்களே செதுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ உங்ககிட்ட இருக்க அந்த சிற்பிய நீங்க எப்ப எழுப்ப போறீங்க? நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்ல 2வது முக்கியமான விஷயம் சரியான இலக்க நிர்ணயிக்கிறது. ஒரு கப்பல் கடல்ல போகுது. அந்த கப்பலுக்கு எந்த துறைமுகத்துக்கு போகணும்னு தெரியலன்னா அது எங்க போகும்? காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு போகும். ஒரு நாள் ஒரு பாறையில இடிச்சு உடஞ்சு போகலாம். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நமக்கான ஒரு இலக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்களோ அதே நாமளும் பண்ணுவோம். டிவி, சோஷியல் மீடியா அதெல்லாம் என்ன காட்டுதோ அதை நோக்கி ஓடுவோம். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அலையிற வாழ்க்கை. அதாவது இங்கிலீஷ்ல ட்ரிஃப்டிங் லைஃப்னு சொல்லுவாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாம, எதுக்குமே ஒரு அர்த்தம் இல்லாம யாரோ ஒருத்தரோட விருப்பத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். கடைசியில ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய குழப்பமான இடத்துல நிக்கும். ஒரு திருப்தியும் இருக்காது. ஆனா ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க தான் உங்க வாழ்க்கையோட கேப்டன் ஆகுறீங்க. உங்க கப்பலை நீங்களே வழி நடத்துறீங்க. காத்தடிச்சாலும், புயல் அடிச்சாலும், அலை அடிச்சாலும் நீங்க உங்க திசையை விட்டு மாற மாட்டீங்க. இலக்குனா என்னவோ பெரிய மலை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கலாம். ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணணுங்கிறது ஒரு சின்ன இலக்கு தான். ஆனா அந்த இலக்கை நீங்க அடைஞ்சதும் உங்க மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். ஆமா, என்னாலும் இதை செய்ய முடியும்னு ஒரு உணர்வு வரும். அதே மாதிரி அடுத்த மாசம் ஒரு புதிய மொழியை கத்துக்கலாம்னு ஒரு இலக்கு வைக்கும் போது நீங்க அந்த ஒரு மாசத்தை வீணடிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மொழிக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்க. மாச கடைசியில அந்த மொழியில கொஞ்சம் விஷயங்களை கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி உணர்வு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகள் தான் உங்க வாழ்க்கையோட பெரிய பயணத்தை அழகா அர்த்தமுள்ளதா மாத்தும். அதனால இனிமே உங்க வாழ்க்கையில காத்தடிக்கிற பக்கமெல்லாம் போகாம நீங்க போக வேண்டிய துறைமுகத்தை முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை கப்பலை நீங்களே வழி நடத்துங்க. உங்க அடுத்த சின்ன இலக்கு என்னன்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிங்க. ப்ளூ பிரிண்ட்ல 3வது விஷயம் தோல்விய தைரியமா ஏத்துக்கிறது. ஒரு சின்ன பையன் ஒரு பட்டம் விட்டான். அது மேல மேல போய்கிட்டே இருந்தது. சடனா ஒரு காத்தடிச்சது, பட்டம் கீழே விழுந்துருச்சு. அந்த பையன் அதை பார்த்துட்டு உடனே அழுதுட்டு போயிட்டானா? இல்ல, மறுபடியும் அந்த பட்டத்தை எடுத்து மறுபடியும் மேல விட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த பட்டத்தை பறக்க வைக்கணும்னு ஆசை. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் தோல்விங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். அது நம்மளோட பயணம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு தோல்வி வந்தா அதுதான் நம்மளோட முடிவுன்னு. அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துடுறோம். அந்த பையன் பட்டம் விடும்போது அது கீழே விழுந்ததும் அவன் என்ன பண்ணிருக்கலாம்? என்னாலாம் பட்டத்தை பறக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்படி போயிருந்தா அவனுக்கு பட்டம் விடுற மகிழ்ச்சி கிடைச்சிருக்காது. ஆனா அவன் அப்படி பண்ணல. ஏன்? ஏன்னா அவனுக்கு அந்த பட்டத்தை பறக்க வைக்கணும்னு ஒரு உண்மையான ஆசை இருந்ததுனாலதான். அந்த ஆசைதான் கீழே விழுந்த பட்டத்தை மறுபடியும் எடுத்து மேல விட தூண்டுச்சு.
அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு வேலையில தோல்வி வரும்போது, ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வரும்போது, ஒரு உறவுல விரிசல் வரும்போது நம்ம ரொம்ப நொந்து போய் உட்காந்துடுறோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு நம்மள நாமளே நொந்துக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. தோல்விங்கிறது உங்க பயணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அது உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குது. இந்த வழியில போனா தோல்விதான் வரும், இனிமே இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு ஜாப் கிடைக்கலனா அடுத்த வாட்டி இன்னும் நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், புது திறமைகளை கத்துக்கணும்னு அது உங்களுக்கு சொல்லுது. எடிசன் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் 1000 எக்ஸ்பெரிமெண்ட்ல தோத்ததுக்கு அப்புறம் தான் பல்ப கண்டுபிடிச்சாராம். இத பத்தி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எடிசன் கிட்ட, நீங்க 1000 வாட்டி ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க, அத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு எடிசன், நான் 1000 வாட்டி தோத்து போகல, பல்பு எரியாத 1000 வழிகளை கண்டுபிடிச்சான்னு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. எடிசன் ஃபெயிலியரை தோல்வியா பார்க்கல, அது ஒரு லெசனா பார்த்திருக்காரு. அதனால இனிமே தோல்வி வரும்போது அது ஒரு முடிவா பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கை ப்ளூ பிரிண்ட்ல அது ஒரு சின்ன கரெக்ஷன் நினைச்சுக்கோங்க. கீழே விழுந்த பட்டத்தை மறுபடியும் எடுத்து பறக்க விடுற அந்த பையன் மாதிரி உங்க தோல்விகளை பார்த்து துவண்டு போகாம அடுத்த முயற்சிக்கு இன்னும் பலத்தோட தயாராகுங்க. தோல்விங்கிறது உங்க பலவீனத்தை காட்டாது, உங்க தைரியத்தையும் விடாமுயற்சியும் தான் காட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச ஒரு தோல்விய எப்படி ஒரு வெற்றியா மாத்துனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போதான் அதோட உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரியும். அடுத்து 4வது விஷயம், உங்களை சுத்தி இருக்கவங்க. உங்க ப்ளூ பிரிண்ட்டுக்கு நீங்க யார் கூட இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தோட்டம் இருக்கு, அதுல பூச்செடி இருக்கு, அதே நேரத்துல களைகளும் இருக்கு. அது எப்படி இருக்கு? அது பூச்செடிக்கு வேண்டிய தண்ணியும் மண்ணையும் எடுத்துட்டு பூச்செடிய வளர விடாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துல சில பேர் நம்மள பூச்செடி மாதிரி வளர வைப்பாங்க. அவங்கதான் நம்மளோட உண்மையான நண்பர்கள், நல்ல வழிகாட்டிகள், நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்க. இவங்க உங்களை சந்திக்கும் போது உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் கேட்டுட்டு உன்னால முடியும்னு தைரியம் கொடுப்பாங்க. நீங்க ஒரு தோல்வி அடைஞ்சா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசின்னு உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. இவங்க தான் உங்க ப்ளூ பிரிண்ட்டுக்கு நல்ல உரம் போடுவாங்க. ஆனா அதே வட்டத்துல ஒரு சில பேரு களைச்செடி மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியலாம், ஆனா அவங்க மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். நீங்க ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கும் போது அவங்க, ஐயோ அது ரொம்ப கஷ்டம், உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி போகும்போது, சும்மா கனவு கண்டுட்டு இருக்காத, நடைமுறை வாழ்க்கைக்கு வான்னு உங்களோட நம்பிக்கையை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க தான் உங்க ப்ளூ பிரிண்ட்டுக்கு தேவையான சக்தியை, அதாவது உங்களோட தன்னம்பிக்கைய, ஆர்வத்தை, சந்தோஷத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களை வளர விடாம தடுப்பாங்க. அதனால நீங்க இப்ப கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க கூட யார் இருக்காங்க? உங்களை சந்திச்சதும் உங்ககிட்ட இருந்து நல்ல எண்ணங்களை நம்பிக்கை எடுத்துட்டு போறாங்களா? இல்ல அவங்களை சந்திக்கும் போது நீங்க இன்னும் புதுசா யோசிச்சு இன்னும் பலத்தோட வீடு திரும்புறீங்களா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். உங்க வாழ்க்கை ப்ளூ பிரிண்ட்டை நீங்க அழகா உருவாக்கணும்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு தேவையில்லாத களைச்செடி மாதிரி இருக்க அந்த எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட நபர்களை மெதுவா உங்க வாழ்க்கையை விட்டு நீக்க ஆரம்பிங்க. அதே சமயம் பூச்செடி மாதிரி உங்களை வளர வைக்கிற நண்பர்களோட இன்னும் நெருக்கமா இருங்க. ஏன்னா உங்க கனவுகள் நிறைவேற, உங்க இலக்குகள் அடைய உங்களை சுத்தி இருக்கவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயத்த நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பயணம் ரொம்பவே சுலபமா இருக்கும். அடுத்து 5வது விஷயம், நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது நடக்கும்னு மனசார நம்புறதுதான். ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன நதி ஓடுது, அந்த நதியில ஒரு மரத்துண்டு இருக்கு. அந்த மரத்துண்டு எங்க போகுதுன்னு தெரியல, ஆனா அது ஒரு நம்பிக்கையோட போகுது, ஒரு நாள் அது ஒரு பெரிய கடலை அடைஞ்சிரும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கும் போது சில சமயம் நமக்குள்ள ஒரு பயம் வரும், ஒரு சந்தேகம் வரும். ஐயோ நம்மளால இதை அடைய முடியுமா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் பேசும். அந்த நேரத்துல நம்மள கை தூக்கி விடுறது எது தெரியுமா? நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான். அந்த மரத்துண்டுக்கு தெரியாது அது எந்த பக்கம் போகுது, எப்போ கடல் அடையும்னு. ஆனா அது தண்ணீரோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அது ஒரு பெரிய பாறையில மாட்டிக்கலாம், இல்ல ஒரு நீர்வீழ்ச்சியில விழுந்துடலாம். ஆனா அதுக்குள்ள இருக்க ஒரு நம்பிக்கை தான் அதை தொடர்ந்து நகர்த்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் பல தடைகள் வரலாம், பல தோல்விகள் வரலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தா அது உங்க பயணத்தை நிறுத்தாது. நம்பிக்கைனா என்ன? உங்க மேல உங்களுக்கு இருக்க நம்பிக்கை. முதல்ல உங்களை நீங்க நம்பணும். என்னால முடியும், நான் இதை சாதிப்பேன்னு நீங்க நம்பும் போதுதான் உங்க மனசு ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து நம்பர் 2, பயணத்தின் மேல நம்பிக்கை. உங்க இலக்கை நோக்கி போற வழியில பல கஷ்டங்கள் வரும், ஆனா அதெல்லாம் சமாளிச்சு ஒரு நாள் உங்க இலக்கை நீங்க அடைஞ்சிருவீங்கன்னு அந்த பயணத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பர் 3, பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கை. இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும்னு நீங்க நம்புங்க. நீங்க எதை மனசார விரும்புறீங்களோ அது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேரும்னு பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கை வைங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு புது வழிகளை காட்டும், புது வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால இனிமே உங்க மனசுக்குள்ள பயம் வரும்போது அந்த மரத்துண்டோட கதையை நினைச்சு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தா நீங்க கடக்க முடியாத நதியோ தாண்ட முடியாத பாறையோ இந்த உலகத்துல இல்ல. அந்த நம்பிக்கை தான் உங்களோட ப்ளூ பிரிண்ட்டுக்கு பெரிய பலம். உங்களோட கனவு நோக்கிய பயணத்துல உங்களுக்கு எது அதிகமான நம்பிக்கை தருது? இதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கையை கொடுக்கறது உங்களோட லைக்ஸும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் ஷேரும் தான். அது இன்னுமே உற்சாகமா எங்களை ஊக்குவிக்குது. சரி, அடுத்து நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்ல 6வது முக்கியமான விஷயம், இலக்கை அடைய தேவையான திறமைகளை வளர்த்து கொள்வது. ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு வயசான விவசாயி இருந்தாரு.
அவருக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் தான் நிலத்துல இருக்க எல்லா செடிகளையும் காய்கறிகளையும் மொத்தமா ஒரே இடத்துல இருந்து பாக்கணும்னு. ஆனா அவரோட நிலம் ரொம்ப பெருசு. நடந்து போய் பாக்குறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடும். வயசானதால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அப்ப அவரோட பேரன் ஒருத்தன் வந்தான். அவன் தாத்தா கிட்ட, தாத்தா நீங்க சொன்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நிலத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மரத்துண்டை பார்த்தான். அந்த மரத்துண்டை கொண்டு வந்து நிலத்துக்கு நடுவுல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சான். அதுக்கப்புறம் அதுல ஏறி நின்னு பார்த்தா நிலம் மொத்தமும் தெரிஞ்சது. தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா பேரன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த மரத்துண்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா சுத்தி இருக்க மத்த நிலங்களும் நல்லா தெரியும்னு யோசிச்சான். உடனே கோடாரி எடுத்து அந்த மரத்துண்டை செதுக்கி அதுல ஏறி நிக்கிறதுக்கு படிக்கட்டுகளை உருவாக்குனான். அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு கைப்பிடி சுவரை கட்டுனான். இப்ப அந்த மரத்துண்டு ஒரு சாதாரண மரம் இல்ல, ஒரு அப்சர்வேஷன் டவர் மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா அதை பார்த்துட்டு, ஏன்டா அதெல்லாம் பண்ற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேட்டாரு. பேரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, தாத்தா வெறும் மரத்துண்டா இருந்தா நம்ம ஏறி நிக்கும் போது கீழே விழலாம். ஆனா இதுல கைப்பிடி சுவரும் படிக்கட்டுகளும் இருந்தா யாரும் பயப்படாம மேல ஏறி நின்னு பாக்கலாம். நம்ம கனவுக்கு பாதுகாப்பு கிடைச்சா அதை இன்னும் உயரமா பறக்க விடலாம். இப்போ இந்த கதைய நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க. உங்க இலக்கு தான் அந்த பெரிய நிலம். அந்த இலக்கை கண்டறியறதுக்கு நீங்க மேல நிக்கணும். அதுக்கு உங்களுக்கு உதவ போறதுதான் நீங்க வளர்த்துக்கிற திறமைகள். ஆரம்பத்துல ஒரு குட்டி திறமை தான் இருக்கும். ஆனா அது மெருகேத்தும் போது அது ஒரு பெரிய சக்தியா மாறும். நீங்க ஒரு தொழில் முனையோரா ஆகணும்னு நினைச்சா அது இந்த பெரிய நிலம் மாதிரி. அதுல ஏறி நின்னு பாக்குறதுக்கு நீங்க தலைமை பண்பு, விற்பனை, நிதி மேலாண்மை இதெல்லாம் கத்துக்கணும். இந்த திறமைகளை நீங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா அதுதான் அந்த படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுகள் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், உங்களுடைய பயத்தை போக்கும். ஒரு வேலையில இருந்துட்டு புது திறமைகளை கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில வரப்போற புதிய உயரங்களை அடைய உதவும். அதனால வெறும் ஆசை மட்டும் பத்தாது. அந்த ஆசை அடையிறதுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கிறதும் தான் உங்க வாழ்க்கை ப்ளூ பிரிண்ட்டுக்கு ரொம்ப பலம். ஒரு சாதாரண மரத்துண்ட பார்வை கோபுரமா மாத்தின அந்த பேரை மாதிரி உங்ககிட்ட இருக்க திறமைகளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிங்க. இப்ப நம்மளோட வாழ்க்கை ப்ளூ பிரிண்ட்ல 7வது விஷயம், ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள். இதுதான் நம்ம இலக்குகளை அடையிறதுக்கான ஒரு எரிபொருள். இது ஒரு சின்ன கதை மூலமா விளக்கமா பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு பெரிய அரசர் இருந்தாரு. அவர் தன்னோட நாட்டை காக்க மிக வலிமையான போர் வீரனை கூப்பிட்டாரு. அந்த போர் வீரன் பெரிய பலசாலி, திறமையானவன். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. தன்னோட குதிரைக்கு சரியா தீவனமே போட மாட்டான், தண்ணியும் ஒழுங்கா கொடுக்க மாட்டான். போருக்கு போகும்போது மட்டும் குதிரையை அடிச்சடிச்சு வேகமா ஓட வைப்பான். அவனோட முதல் போர்ல குதிரை ரொம்பவே பலவீனமா இருந்தது. நடுவுல ஒரு பெரிய மேடு வந்ததும் அந்த குதிரை தடுக்கி விழுந்துருச்சு. போர் வீரன் போர்க்களத்துல தோத்து போனான். அப்ப அவனுக்கு புரிஞ்சது, என்னோட பலம் என்னோட திறமையில மட்டும் இல்ல, என்னோட குதிரையோட ஆரோக்கியத்துல தான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, தினமும் குதிரைக்கு சரியான உணவு கொடுத்தான், போதுமான ஓய்வு கொடுத்தான். அடுத்த போர்ல அவனோட குதிரை அவனை மின்னல் வேகத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. அவன் போர்க்களத்துல வெற்றி பெற்றான். இந்த கதைய நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க. அந்த போர் வீரன் தான் நீங்க. அந்த குதிரை தான் உங்களுடைய உடல் மற்றும் மனசு. நீங்க எவ்வளவு திறமையானவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கனவுகள் இருந்தாலும், உங்க உடலுக்கும் மனசுக்கும் போதுமான கவனத்தை கொடுக்கலன்னா நீங்க உங்க வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல தோத்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யறது அந்த போர் வீரன் குதிரைக்கு சரியான தீவனம் போடுற மாதிரி. அது உங்க உடலுக்கு சக்தி கொடுக்கும். இரவுல போதுமான தூக்கம் குதிரைக்கு கொடுக்கிற ஓய்வு மாதிரி அது உங்க மனசையும் உடலையும் அடுத்த நாளைக்கு தயார் செய்யும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது குதிரைக்கு நல்ல தண்ணி கொடுக்கற மாதிரி. அது உங்க உடலை நோய் வராம பாதுகாக்கும். மன அமைதிக்காக ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்றது உங்க மனசுக்கு அமைதி கொடுக்கற மாதிரி. இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கை பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எரிபொருள் இல்லாம உங்க வாழ்க்கை கப்பலை நீங்க வெகு தூரம் ஓட்ட முடியாது. இந்த நல்ல பழக்க வழக்கங்களை உங்க ப்ளூ பிரிண்ட்ல சேர்க்கும் போது உங்களோட உடல் மற்றும் மனசு ரெண்டும் பலமா இருக்கும். அப்பதான் நீங்க எந்த இலக்கை நோக்கி ஓடினாலும் அதுல ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்ல 8வது முக்கியமான அம்சங்கிறது நிதி மேலாண்மை. பணத்தை பத்தி தெளிவான பார்வை இல்லைன்னா எவ்வளவு திறமை இருந்தாலும் நம்ம தடுமாறி போவோம். ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு வயசான விவசாயி இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. 2 பேருக்கும் அவரு ஒரே மாதிரி ஒரு நிலத்தை கொடுத்தாரு. நிலத்துல வந்த விளைச்சல உடனே வித்து உடனே செலவும் பண்ணிட்டான். தினமும் நல்லா சாப்பிட்டான், புதிய துணிமணிகளை வாங்கினான். அவனோட வருமானம் அவன் கையை விட்டு சீக்கிரம் போயிடுச்சு. ஆனா இளைய பையன் வித்தியாசமா இருந்தான். அவன் நிலத்துல வந்த விளைச்சல்ல ஒரு பகுதியை வித்தான், இன்னொரு பகுதி அவனோட அடுத்த பயிர் போடுறதுக்காக விதை நல்லா சேமிச்சு வச்சான். இன்னும் கொஞ்சம் பணத்தை ஒரு சின்ன கிணறு வெட்டுறதுக்காக முதலீடு பண்ணான். மூத்த பையன் தினமும் சந்தோஷமா இருந்தான். ஆனா இளைய பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேமிச்சான். சில வருடங்கள் கழிச்சு கிராமத்துல ஒரு பெரிய வறட்சி வந்தது. மூத்த பையனுக்கு வருமானமே இல்ல, அவன் கிட்ட எந்த விதையும் இல்ல. அவன் கஷ்டப்பட ஆரம்பிச்சான். ஆனா இளைய பையன் கிட்ட அவனோட விதை நெல் இருந்தது. அவன் வெட்டின கிணறுல இருந்து தண்ணி எடுத்து அவனோட நிலத்துல மறுபடியும் பயிர் செஞ்சான். அவனை பார்த்து அவனோட தாத்தாவும் மூத்த அண்ணனும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இளைய பையன் கஷ்டப்பட்டு சேமிச்சதும் முதலீடு செஞ்சதும் வறட்சி காலத்துல அவனுக்கு பெரிய பலமா இருந்தது. அந்த வயசான விவசாயியோட பசங்க தான் நாமளும். நம்ம கையில வரும் வருமானம் நிலத்திலிருந்து வர விளைச்சல் மாதிரி வருமானத்தை திட்டமிடுறது. அந்த இளைய பையன் தன்னோட வருமானத்தை 3 பகுதியா பிரிச்சான். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட வருமானத்தை முறையா பிரிக்கணும். ஒரு பகுதி செலவுக்கு, ஒரு பகுதி சேமிப்புக்கு, இன்னொரு பகுதி முதலீட்டுக்குன்னு திட்டமிடணும். செலவுகளை குறைப்பது. மூத்த பையன் தேவையில்லாத செலவுகளை செஞ்சான், இளைய பையனோ கஷ்டப்பட்டு சேமிச்சான்.
அதே மாதிரி நீங்களும் உங்களோட தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கலாம். அந்த சின்ன சின்ன சேமிப்புகள் தான் பெரிய பணமா மாறும். அடுத்து சேமிப்பு மற்றும் முதலீடு. இளைய பையன் அடுத்த பயிருக்கு விதை நெல் சேமிச்சது மாதிரி நீங்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கலாம். கிணறு வெட்டின மாதிரி சரியான இடத்துல முதலீடு செஞ்சா அது எதிர்காலத்துல உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அதனால பணம் வரும்போது சந்தோஷப்படுறதுல மட்டும் கவனம் செலுத்தாம அதை எப்படி திட்டமிடணும்னு யோசிங்க. இளைய பையன் மாதிரி சரியான திட்டமிடல் இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த வறட்சி காலமும் வராது. நம்ம வாழ்க்கை ப்ளூ பிரிண்டோட கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம் செயல்படுறதுதான். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு ஒரு இன்ஜினியர் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவாரு. அதுல எங்க தூண் வரணும், எங்க ஜன்னல் வரணும்னு எல்லாமே தெளிவா இருக்கும். ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்டை அவர் தன்னோட டேபிள்லயே வச்சுக்கிட்டு சும்மா பாத்துக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. அந்த பேப்பர் ஒரு பில்டிங்கா மாறவே மாறாது. அந்த ப்ளூ பிரிண்ட் நிஜமான பில்டிங்கா மாறணும்னா அதுக்கு வேலை செய்யணும். தொழிலாளர்கள் மண் வெட்டி எடுக்கணும், செங்கல் சிமெண்ட் கம்பி எல்லாம் கொண்டு வரணும், ஒரு செங்கலா வச்சு ஒரு சுவரா கட்டணும். வெயில்ல மழையில நின்னு வேலை செஞ்சாதான் அந்த ப்ளூ பிரிண்ட் நிஜமா மாறும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு இலக்க வச்சுட்டீங்க, தோல்வியை ஏத்துக்க தயாரா இருக்கீங்க, நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுத்துட்டீங்க, திறமைகளையும் வளர்த்துக்கிட்டீங்க, ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்க. ஆனா இது எல்லாமே உங்க மனசுக்குள்ளேயே இருந்தா ஒரு சின்ன முன்னேற்றம் கூட இருக்காது. உங்க வாழ்க்கை ப்ளூ பிரிண்ட் நிஜமாகணும்னா தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிக்கணும். ஒரு புதிய திறமையை கத்துக்கணும்னு முடிவெடுத்திருந்தா அதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி அதை செய்ய ஆரம்பிக்கணும். உடல் நலத்தை பாத்துக்கணும்னு நினைச்சிருந்தா உடற்பயிற்சி செய்ய வெளியே போகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன அடி எடுத்து வைக்கணும். இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் உங்க வாழ்க்கை பயணத்துல பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அந்த செங்கல் சிமெண்ட் மாதிரி உங்க ஒவ்வொரு அடியும் உங்க இலக்கு என்ற பெரிய பில்டிங்கை கட்ட உதவும். அதனால இனிமே ஒரு விஷயத்த பத்தி சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காம அதை செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட்டை ஒரு பேப்பர்ல மட்டும் வச்சுக்காம அதை நிஜமா மாத்துற வேலைகளை இப்பவே தொடங்க பாருங்க. இந்த எல்லா விஷயங்களையும் கேட்ட பிறகு நம்மளோட வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் வெறும் பேச்சாக கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுட்டா எந்த மாற்றமும் வராது. அதனால உங்களோட முடிவை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு நம்பிக்கை விதையா இருக்கும்னு நம்புறேன். ஆனா ஒரு விதை மண்ணில் விதைச்சதும் உடனே செடி ஆகாது. அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்தணும், வெயில் பட வைக்கணும். அந்த மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட்ங்கிற விதைய உங்க மனசுக்குள்ள விதைச்ச பிறகு அதை நீங்க தினமும் வளர்க்கணும். பழைய வாழ்க்கைக்கு போகாதீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணணும்னு பிளான போட்டுட்டு அடுத்த நாள் சோம்பேறித்தனமா படுக்கையிலேயே இருக்கிற பழக்கத்தை விடுங்க. இனிமே தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்து மறுநாள் மறுபடியும் தேவையில்லாத பொருட்களை வாங்குறத விடுங்க. உங்களை வளர விடாத எதிர்மறையான நண்பர்களிடம் இனிமே பேச மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசுறத தவறுங்க. இதெல்லாம் பழைய வாழ்க்கைக்கு போறதுதான். உங்க ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஒரு நாள் திட்டம் இல்ல, அது தினமும் நடக்க வேண்டிய ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்தை நீங்க தான் முன்னெடுத்து செல்லணும். உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழணும். இன்னொருத்தர் உங்க வாழ்க்கையை வாழ முடியாது. உங்க இலக்குகள், உங்க கனவுகள், உங்க சந்தோஷம் இதெல்லாம் உங்களோடது. அதை யாராவது வந்து நிறைவேற்றி வைப்பாங்கன்னு காத்திருக்காதீங்க. இந்த நிமிஷமே உங்க வாழ்க்கையோட கேப்டனா மாறி உங்க பயணத்தை தொடங்குங்க. நாளை காலையில ஒரு புது மனுஷனா எழுந்து உங்க ப்ளூ பிரிண்டோட முதல் படி எடுத்து வைங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை தைரியமா செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைய ஒரு இன்கம்ப்ளீட் பில்டிங்கா விடாம ஒரு அழகான கோட்டையா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.